ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி நல்லா எல்லாம்? நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஹாங்காங்கில் இருக்கேன். ஹாங்காங்கில் நான் தங்கிக்க ஹாஸ்டலில் ரூம் இதுதான், கெஸ்ட் ஹவுஸ் ரூம் இது. பாருங்கள் இந்த ரூமை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ரூமுக்கு வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கூட கிடையாது. இது வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு 300 ஹாங்காங் டாலர். நம்ம ஊர் காசுக்கு இப்போ எவ்வளோன்னா 3000 ரூபா வாடகை. இதுவே வந்து பீக் டைமாக இருந்தால் வாடகை வந்து கிட்டத்தட்ட 800 ஹாங்காங் டாலர் வரைக்கும் போகும் இந்த சின்ன ரூமுக்கு. இந்த ரூமோட என்ட்ரன்ஸு பாருங்க. இந்த ரூம் வந்து இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ஹாங்காங்கில் வந்து 10 போயிட்டு இருக்குது. எங்கள் அண்ணன் போட்டிருக்கு, கோட்டு போட்டிருக்காரு. இப்போ நான் கோட்டு போட்டிருக்கேன். இங்கே பார்த்துங்க. ஆனால் மிஸ்கின் என்ன பண்ணிருக்காரு, கோட்டை போடல. அவருக்கு வந்து அவர் பாடி தாங்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படி தாங்குங்கிறத வெளியே பார்க்க போகிறோம். வாங்க. ஆல்ரெடி உரத்து துணி தான் ஒரு ஓகே மிஸ்கின் வாங்க. என்ன பார்த்தீங்கன்னா லிஃப்ட் தான் பிரச்சனை. இங்கே சிங்கிங் மென்ஷனில் லிஃப்ட்டு எப்போதுமே ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரூம் லிஃப்ட்டு கிடைக்காது. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து லிஃப்ட்டு அதனால நாங்கள் படிக்கட்டு வழியாக நடந்து வந்துட்டுருக்கோம். நான் பரவாயில்ல, அண்ணன் பாவம் கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது சிங்கிங் மென்ஷன். சிங்கிங் மென்ஷன் என்ன ஸ்பெஷல்னா, ஹாங்காங் வந்து ரொம்ப சின்ன குட்டி நாடு. அதனால் வந்து நம்ம ஊர் மாரி பெருசாலாம் நம்ம வந்து கடற்கரையில் வைக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு பில்டிங் உள்ளேயே நமக்கு தேவையான அத்தனை பொருளுமே இங்கே கிடைக்கும். ஹோட்டலு, மணி எக்ஸ்சேஞ்சு, மல்லிகை ஜாமான், சாப்பாடு ஹோட்டலு, கெஸ்ட் ஹவுஸ் தங்குறதுக்கு, தண்ணி பாட்டிலு, இவருங்க வெஜிடபிள், நம்ம ஊரில் கிடைக்கும் அத்தனை பொருள் இங்கே கிடைக்கும். ஆனால் இங்கே எல்லாமே விலை அதிகம் தான். இங்கே தண்ணி பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் எப்படியும் 10 வெள்ளி இருக்கும். நம்ம அங்கே போகணும். இங்கே பாருங்கள், வெங்காயத்தம், லேக்கர்ஸ் ரெஸ்டாரண்ட். நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் ரொம்ப அதிகம் இங்கே. நன்றி. இது எல்லாமே வந்து இது ஒரு கெஸ்ட். இப்போ நாங்கள் தங்கியிருந்தது வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் கீழே தான் தங்கியிருந்தோம். கீழே 3ஆம் ஃப்ளோர் தங்கியிருந்தோம் நாங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஹலால் சாப்பாடு கிடைக்குது. நம்ம இந்தியன் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் காலையிலேயே. இங்கே அதிகம் வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறது பிலிப்பைன்ஸ்காரங்களும் இந்தோனேஷியா லேடிஸ் அதிகம் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து அங்கிள் சென்டர். இது காலைல 5 மணி நேரம் கடத்த முடியும் இந்த கடை. இங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் எல்லா சாப்பாடுமே. ஓகேங்களா? இப்போ நம்ம போகிறது ஹவுஸ் ஆஃப் கறிக்கு போகிறோம், தமிழ் உணவகம். இங்கே வந்து காலைல சாப்பாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிங்க. வடை, பொங்கல், கிழங்கு, கேசரி எல்லாம் உண்டு. இங்கே வந்து சின்ன ஒரு கிச்சன் தான், அதில் தான் சமைக்கிறது எல்லாமே விட்றேன். 2 இட்லி, ஒரு வடை வந்துடுச்சு. இது அண்ணா எப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணா எப்படின்னா இருக்குது? சூப்பராக இருக்குது. ஓகே மிஸ்கின், உங்களுக்கு எப்போ புரிஞ்சிருக்குது? ஓகே தானே? ஓகே. நமக்கு வர வேண்டிய இட்லி, இன்னும் தோசை இன்னும் வரல. தோசை வந்தோடனே அதையும் என்ன சொல்லிடுவோம். சட்னி எப்படின்னாக்க என்ன சட்னி எப்படி இருக்குது? தேங்காய் சட்னி சூப்பர். வடை ஓகேண்ணா. ஓகேண்ணா. நமக்கு ஒன்று தோசை வந்துடுச்சு. இதை பாருங்கள், தோசையை பாருங்கள். இதை பாருங்கள். இப்போ மணி இங்கே காலைல 10 ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் கடை தான் இருக்குது இங்கே. நம்ம ஒரு பானிபூரி கிடைக்கும். எக்ஸ்சேஞ்சு, மணி எக்ஸ்சேஞ்ச். இவங்க இதில் தெரியும். இதிலே பார்க்கறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கு எவ்வளோ கிலோ நிற்க வேண்டியிருப்பாங்க. இந்த லிஃப்ட்டில் வந்து அதிகபட்சம் 8 பேர் போகலாம். அது உண்டா இருந்தால் 4 பேர் தான் போக முடியும். அதான் கியூவில் நிற்கணும். இது பீக் டயத்தில் இன்னும் நிறையா போய் நிற்கும். இங்கே பிஸ்னஸ் வந்து சைனீஸ் பண்ணுறாங்க, மணி எக்ஸ்சேஞ்சு. தமிழ்நாட்டுக்காரங்களும் பண்ணுறாங்க, கால் பண்ணக்காரங்க, மயிலாடுதுறை இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம அளவு பெரிய லெவலில் இங்கே பிஸ்னஸ் ஆஃப் இருக்குது. பாருங்கள்,
இது போகுது ஐ ஸ்கொயர். ஜாக்கப் இப்போதான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு, சூப்பர். இது சிங்கிங் மென்ஷனில் இட்லி 2 இட்லி ஒரு வடை. வடை நம்ம ஊரில் கூட இருக்காது, அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கானுவ. இட்லியும் நல்லா இருந்துச்சு. சாம்பார், 3 வகையான சட்னி, சாப்பு சட்னி, வெள்ளை, எல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டோம், மன திருப்தியாக இருக்குது, ஊரில் சாப்பிட்ட மாதிரி. காஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த காசு வந்து உங்களுக்கு 30 ஹாங்காங் டாலரு, 300 ரூபா நம்ம ஊர் ஆமாம் ஒர்த்து. இப்போ நாங்கள் 3 பேர் சாப்பிட்டது இன்றைக்கி வந்து 1000 ரூபா ஊர் காசுக்கு. 2 செட் இட்லி, ஒரு வடை, சாரி ஒரு தோசை. ஹாங்காங் வந்து எப்படின்னா 1997 வரைக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தது. அதனால தான் அவன் வந்து பார்த்து இந்த நாட்டை வந்து கட்டமைப்பு பண்ணி உருவாக்கி வச்சுருந்தது. ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ணது வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப காலத்தில் தான். 97க்கு அப்புறம் தான் வந்து அண்டர் சைனா கண்ட்ரோல். ஆனால் தனி நதி தான் இது நம்ம போயிட்டுருக்குது. இங்கே வந்து ஃபாரின் சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் வந்து 360 அந்த சாக்லேட் என்னங்கிறது காமிக்கிறோம் உங்களுக்கு. ஆமாம், 360. இப்போ நம்ம இங்கே போகிறது 360 ஷாப்புக்கு. இங்கே வந்து வெளியே விட எல்லா பொருளுமே இங்கே ரேட்டு கம்மி தான். இந்த பிஸ்கட் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ கூட பாருங்க, ஜாமான் வாங்கிறதுக்கு நிற்கிறாங்க மக்கள். இந்த பிஸ்கெட் வந்து 1 39 ரூபா, 2 வாங்கினா 59. அதே மாதிரி தான் இதெல்லாம். நட்ஸ் எல்லாம் பாருங்கள் 119 ஹாங்காங் டாலர். எவ்வளோ மக்கள் இங்கே அலையுது பாருங்கள் ஜாமான் வாங்குறதுக்கு. இங்கே இருங்க பாருங்க, பிஸ்கட் சாக்லேட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான். நான் எனக்கு ஒரு டப்பா எடுங்க, எடுத்து கொடுத்துருங்க. இதை காமிக்கிறேன், இது பாருங்க. இது வந்து மார்க்கெட் பிளேஸ் வாங்கினீங்கன்னா $112 வருது. இங்கே வந்து வெறும் $62 தான். 600 கிராம் இது. இங்கே பாருங்க கூடையா. நாங்கள் வச்சுங்கண்ணே. ஓ கீழே 2 ஐட்டம். இங்கே பாருங்க, இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே. ப்ளூபெரிஸ் கிட்டத்தட்ட 567 கிராமு. இது வந்து 82 ஹாங்காங் டாலர். இந்த இது Ferrero பால், M&M, ஸ்னிக்கர்ஸ். இங்கே இருங்க, இந்த சாக்லேட்டு 1 வந்து 12 வெள்ளி, 2 வாங்கினா 22 ஹாங்காங் டாலர். இதெல்லாம் வந்து வெறும் 30 ஹாங்காங் டாலர் தான். கிட்காட் 1 வந்து $20, 2 வாங்கினீங்கன்னா $37. பாருங்க, ஸ்னிக்கர்ஸ் இருக்குது. முடிஞ்சா ஸ்மாஷ் மெலன். இது ஆக்சுவலி என் பையன் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டு நிற்கான். இன்றைக்கி பார்த்தேன், சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து 300 கிராமு. எவ்வளோ வருதுன்னா $23 வருது ஸ்மாஷ் மெலன். அதேமாதிரி இதெல்லாம் பாருங்கள், அது ஹனி. முடிஞ்சா அங்கே இருந்துச்சுல, அங்கே இருக்குது, வாங்கிக்கலாம் வாங்க. பால் என்கிட்ட இருக்காங்க. அண்ணா ஹார்லிக்ஸ் இருக்குண்ணே. ஹார்லிக்ஸ் 1 கிலோ 62 ஹாங்காங் டாலர்.
620 ரூபா வருது ஊர் காசுக்கு. இது மயிலை வந்து 1 கிலோ வந்து 49 ஹாங்காங் டாலர் 450. ஒன்று வேணுமா? ஆமாம், நான் 1 மயிலை வாங்கிக்கிறேன். ஹார்லிக்ஸ் வேணாம் எனக்கு. ஓகே, நான் ஒரு மயிலை வாங்கிக்கிட்டேன். இது எனக்கு வந்து 500 ரூபா ஊர் காசுக்கு காஸ்ட் ஆகுது. இனிமேல் ஒன்று வாங்குவோம். எல்லாம் ஆசையாக தான் இருக்கும் பார்க்க பார்க்க. இந்த பாருங்க, ட்ரிங்க்ஸ் இருக்குது எல்லாமே. இந்த கடையில் 360ல் ரேட்டு கம்மி. சாரி எட்வர்ட்ஸ் 98 ஹாங்காங் டாலர். இதெல்லாம் பாருங்க 69, 55, 59 ஒயின். இதெல்லாம் ஜின்னு 58, 2 வாங்கினா 100. அதான் இது வந்து ஒயின் வந்து காவா வந்து 159, 2 வாங்கினா 100, 99 சாம்பியன். இது ஜின்னு. ஓட்கா வந்து அதே தான். ஓட்கா 1 வாங்கினா 58, 2 வாங்கினா வந்து 100. அதன் ரோட்டில் கவுலன் மாஸ்க் முஸ்லீம் பள்ளிவாசலில் பாருங்கள் இதாக இருக்குது. எவ்வளோ பெரிய பள்ளிவாசல் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இங்கே இந்த ரோடு ஃபுல்லாகவே பிஸியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மக்கள் நடந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பக்கத்தில் நாட்டான சைனாலேருந்து அவ்வளோ பேர் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. பாருங்க, காஸ்ட்லி ஜுவல்லரிஸ், காஸ்மெட்டிக் அண்ட் மெடிக்கல்ஸ். ட்ரெஸ்ஸஸ் 360. மெடிக்கல். பாண்டா ஹெல்த் அண்ட் பியூட்டின்னு சொல்லிட்டு பாருங்க. அது இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ மக்களை பாருங்கள். காலையில் இருந்துச்சு அவங்கவுங்க வந்து ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் பிஸி தான் இங்கே. எல்லாமே இம்போர்ட்டட் கம்பெனி தான் இங்கே. அதை லாஸ்ட்டு பஸ் திரும்ப பாருங்கள். அது திரும்பி வந்தாலும் முடியும். அங்கே கடல் இது. ஸோ இது வந்து ரொம்ப குட்டி தீவு தான். குட்டி நாடு, சின்ன தீவில் கொண்டது நாடு. டெவலப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளப்பரியாக இது பெருசு. டெவலப் இந்த நாட்டோட டெவலப்லாம் அதுக்கு முழுக்க காரணம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தது. 1990s வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணதான். இங்கே ஃப்ரீ போர்ட்டு, எது வேணால் எடுத்து வரலாம். இது போகலாம். ட்ரக்ஸை தவிர பாக்கி எல்லாம் எடுத்து போகலாம். ஹாங்காங்கில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்குது பாருங்க. கிறிஸ்மஸ் செட்டப் எடுங்கண்ணே. போங்க பைக்கில் ஓட்டணும். போய்ட்டு உட்காருங்க போங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோட வந்துருக்கோம். சின்ன பிள்ளை பேர போச்சுங்க. இங்கே வருங்க இந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து இப்போ மார்க்ஸ் பென்ஸ் போகிறோம். இங்கே இருக்கு வாங்க. போவோம் அப்படியே முடிச்சு போவாங்க. ஹை ஸ்கொயரில் கீழே இருக்குது. இங்கே என்னென்ன சேல்ஸ் போட்டிருக்காங்க பார்ப்போம். சேல் பாருங்க, இந்த சேல் போட்டானுங்க. டிசம்பர் வந்தாவே வந்து கிறிஸ்மஸுக்கு சேல் அதிகமாக இருக்கும். ஹாங்காங்கில் எல்லாமே சேல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிச்சன் வேர், எல்லாமே சேல் தான் ஓடுது. அந்த ரெட் மல்டு ஒயின் 2 வந்து 149 ஹாங்காங் டாலருக்கு. இதெல்லாம் போகிறோம். இங்கே சேல்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. சேல் போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ் சேல் எல்லாமே. பார்ப்போம். 1/1 ஃப்ரீ. மேரி கிறிஸ்மஸ். 2 $400. Buy 1 get 1 free.
ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இது போட்டுருக்கோம் 100% இந்த இது எக்ஸல்